செய்க, தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ், நான் உங்க டோப். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மங்கா. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ப்ளீச் சாப்டர் 666. இந்த சாப்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி போன சாப்டர்ல கடைசியா என்ன நடந்ததுன்னு கேட்டுருவோம் வாங்க. கிசுகேவோட பன்காய் பில்டிங் எல்லாத்தையும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இருக்கிறத காட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டு அஷ்கின் ஷாக்ல இருக்க, கிசுகே உங்க உதவிக்கு ரொம்ப நன்றின்னு அஷ்கினோட ஹார்ட்டை கையில வச்சிட்டு இருக்க கிரிம்ஜாவ் கிட்ட சொல்ல, அதை கேட்டு கடுப்பான கிரிம்ஜாவ் அஷ்கினோட ஹார்ட்டை நசுக்கிடுறான். இனிமே என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதயத்தை இழந்த அஸ்கினோட உடம்பு உசுறு இல்லாம கீழே விழ, அத பின்னாடி நிக்கிற கிரிம்ஜாவ் பார்த்துட்டு இருக்கான். ஆனா கீழே விழுந்த அஷ்கின், உன்னால இன்னும் அசைய முடியுதா? நான் உன்னை குறைச்சி எடை போட்டுட்டேன்னு கிரிம்ஜாவை பார்த்து சொல்ல, என்னது இது, இவனோட ஹார்ட்டை நசுக்கி போட்டோம், இவன் இன்னும் உயிரோட இருக்கானான்னு கிரிம்ஜாவ் ஷாக் ஆகுறான். அப்போ இங்க வர வழியில நான் தான் அவனை ஹீல் பண்ணனு கிசுக்கு என்ட்ரி போட்டு அரண்கார் மாஸ்க்ஸை ஐஸ் அண்ட் ரிமூவ் பண்ணிட்டான். அதனால இவங்களோட அரண்கார் ரேயட்ஸு ரெசரக்ட் ஆகும்போது ஹாலோவா மாறிடும். நல்ல வேளை இது யூஸ் ஆகும்னு நான் முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருந்தேன்னு கிசுக்கே சொல்லிட்டு இருக்க, தரையில படுத்திருக்க அஷ்கின், என்ன சொல்ற நீ, என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு ஆச்சரியத்துல கேக்குறான். அதுக்கு கிசுக்கே இல்லைன்னு சொல்லி, நான் தான் சொன்னேன்ல இது யூஸ் ஆகும்னு, அதனால அதுக்கு ஏத்த மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணேன். நம்ம 1000 ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி அதுல வெறும் ஒன்னு யூஸ் பண்ணாலும் கடைசியில ஜெயிக்கிறது நம்ம தானே. ஒன்ன கூட விடாம எல்லா பாசிபிலிட்டிஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்றது தான் என்னோட பிளேன்னு கிசுக்கே எக்ஸ்பிளைன் பண்ண, நீ ஒரு பைத்தியக்காரன் அஷ்கின் சொல்றான். ஏன் அப்படி சொல்றேன்னு கிசுக்கே கேட்டு ரொம்ப சீரியஸா ஆனா எந்த எமோஷனுமே இல்லாம, இங்க நடக்கிறது போர், இங்க தோத்தா நீ செத்துருவ, இங்க சாகுறதுக்கு துணிஞ்சவன் தான் சாகாம இருக்க முடியும்னு கிசுக்கே சொல்ல, அப்படியா, இப்பதான் எனக்கு புரியுது நீ எவ்வளவு பயங்கரமானவன் அஷ்கின் சொல்ல, திடீர்னு கிரிம்ஜாவ் வந்து மறுபடியும் அஷ்கினை தாக்கி பேசிய சாவடிக்கிறடா, செத்து தொலையன்னு சொல்றான். அதை பார்த்துட்டு கிசுகே கிரிம்ஜாவை கூப்பிட, உன் கூடயே இருந்து உன் எதிரியை கொல்லணும், அதுதானே டெய்லி, இப்போ அது முடிஞ்சிடுச்சுன்னு கிரிம்ஜாவ் கடுப்புல கிசுகேவை பார்த்து சொல்றான். அப்போ அவங்கள சுத்தி இருக்க காத்து ஹெவியாக, அந்த பிரஷர் கிரிம்ஜாவை மண்டி போட வைக்குது. கிசுகே ஷாக்ல இருக்க, என்ன நடக்குதுங்கன்னு கிரிம்ஜாவ் குழப்பத்துல கத்துறான். சாவோட விடிமில படுத்துட்டு இருக்க அஷ்கின், ஐயோ நான் ஒன்னு சொல்ல மறந்துட்டேன்னு இழுக்க, அதை பார்த்து நீ இன்னும் சாகலையான கிரிம்ஜாவ் ஷாக்ல கத்துறான். அஷ்கினோ, நான் செத்துட்டா கிஃப்ட் பால் டீலக்ஸோட பாய்சன் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்ல, அது கிரிம்ஜாவுக்கும் கிசுகேக்கும் பெரிய ஷாக்கா இருக்கு. என்னோட எபிலிட்டி என்னைய கொண்டுடும்னு பயந்து சேஃப்டிக்கு அதுல ஒரு லாக் போட்டிருந்தேன். இப்போ அந்த லாக் உடைய போகுதுன்னு அஷ்கின் சொல்லி கிசுகேக்கு ஒரு கும்பிட போட்டு, உன் மேல எனக்கு நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கு, ஆனா உன்னால இதை எதிர்த்து ஒன்னும் பண்ண முடியாது, இங்கிருந்து தப்பிச்சு ஓட கூட உங்க 2 பேர்கிட்டயும் தெம்பு இல்லைன்னு நினைக்கிறேன், என்ன மன்னிச்சிடு, ஆனா இருந்தாலும் நீயா இருக்க, உன்னால ஏதாவது பண்ண முடியும்லன்னு அஷ்கின் கேட்க, கிசுகே எதுவும் பேசாம அமைதியா இருக்கான். ச்சே, இது ரொம்ப ஃபேட்டல்னு சொல்ல முடியாது, ஆனா ரொம்ப கடுப்பேத்துது இல்லைன்னு அஷ்கின் சொல்ல, கிசுகே அவனையே பார்த்துட்டு இருக்கான். கிஃப்ட் பால் டீலக்ஸோட பாய்சன் இன்டென்சிட்டி அதிகமாக அஷ்கின் உயிரை விட்டுறான். அவனுக்கு அடுத்து கிரிம்ஜாவ் லைன்ல நிக்க, இது என்ன சாவடிக்க போதான்னு பாய்சன் எதிர்த்து போராடிட்டு இருக்கான். பாய்சனோட இன்டென்சிட்டி அதிகமாகிட்டே போக, அத கிஃப்ட் பாலுக்கு வெளியில நின்று பார்த்துட்டு இருக்க நிலியல், கிசுகே இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன 5 பாசிபிலிட்டிஸ்ல ஒண்ணு நிஜமாலேயே நடந்துடுச்சு. இதுக்குள்ள 4 ரேட்ஸுவை என்னால ஃபீல் பண்ண முடியுது. அப்போ நான் 2 வாட்டி போயிட்டு வர மாதிரி இருக்கும். நான் உள்ள போறதுக்குன்னு போக இருக்க வழியை அவ ஜூம் பண்ணி பார்க்க, என்னது இது இவ்வளவு சின்னதா இருக்குன்னு காண்டாகி, நான் இச்சிகோ கூட போலான்னு ஆசைப்பட்டேன். சரி இப்போ வேற வழி இல்லைன்னா அங்க இருந்து இச்சிகோ கூட போக முடியலன்னு கொஞ்சம் மன வருத்தத்தோட கிஃப்ட் பாலை நோக்கி பாயிரா. கிஃப்ட் பால்குள்ள பாய்சனோட இன்டென்சிட்டி தாங்க முடியாம வாயில இருந்து ரத்தம் வர கிசுகே கீழே விழ, அவனோட பன்காயும் கீழே விழுது. அவ்வளவுதான், இதுதான் முடிவு, என்ன மன்னிச்சிடுங்க, இனி எல்லாம் உங்க கையில தான் இருக்கு, இச்சிகோ ருக்கியான்னு கிசுகே மொத்தமா கொலாப்ஸ் ஆகுறான். இன்னொரு பக்கம் கை ரெண்டுத்தையும் லாக் பண்ணி வச்சிருந்த ஐஸ உடைச்சு கெரார்டு கத்துறான். அதை பார்த்த இட்சுகையா, ஒரு செகண்ட் கூட அது உன்னை தடுக்கலையா, பரவாயில்ல நீ ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு சொல்ல, இந்த மாதிரி சப்பையான அட்டாக்ஸை வச்சு நீ என்ன தடுக்க முடியும்னு நினைக்கிறியான்னு கெரார்ட் இட்சுகையாவை பிடிக்க போறான். ஆனா என்னமோ வந்து கெரார்டோட கையை தடுக்க, 2 பேரும் அது என்னன்னு ஷாக்ல பார்க்க, சென்பான் சக்குராவை போட்ட பியக்கியா, கேப்டன் இட்சுகையா, இந்த ஆப்போனன்ட் கூட தனியா சண்டை போடுறது ரொம்ப கஷ்டம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். அதை கேட்டு அவன் பக்கத்துல வந்த இட்சுகையா, சரிதான், சைஸ் அட்வான்டேஜ் வச்சிருக்க இவனை 2 பேர் எதிர்க்கிறது தப்பு இல்லைன்னு சொல்ல, பியக்குயா எதுவும் பேசாம இட்சுகையாவை பாக்குறான். காண்டான இட்சுகையா, எதுக்கு அப்படி பாக்குற, நான் இருந்தாலே சைஸ் டிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்ல வரியான்னு கத்த,
இல்ல அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தோணல. என்ன மன்னிச்சிடுங்கன்னு யக்கியா சொல்ல, இல்லன்னு சொல்லிட்டு கடைசியில மன்னிப்பு கேட்கிற. என்ன பாரு, எதுக்கு நீ மன்னிப்பு கேட்டேன்னு இட்சுகையா கொந்தளிக்கிறான். அத பார்த்துட்டு இருந்த கெரால்ட் இதுதான் சான்ஸ்ன்னு அவங்க 2 பேரையும் நசுக்க வரான். 2 பேரும் அத கவனிச்சிடுறாங்க. ஆனா அவங்க கவுண்டர் பண்றதுக்குள்ளேயே அவங்கள பிடிக்க வந்த கெரால்டோட கை துண்டிக்கப்படுது. 2 பேரும் அத ஷாக்ல பார்த்துட்டு இருக்க, வெறும் காலோட என்ன நடக்குது இங்க? எல்லா கேப்டன்ஸையும் காலி பண்ணிட்டாங்களா? கேட்கவே ரொம்ப கவலையா இருக்குன்னு கென்பாச்சி என்ட்ரி போடுறாப்ல. அத பார்த்து இட்சுகயாவும் யக்கியாவும் பிரச்சனை இங்க வந்துடுச்சுன்னு சொல்றாங்க. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம்.